பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீர்களா? அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவதிலே அவர் நோக்கமாயிருப்பார். ஹல்லேலூயா. என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். இது தேவனுடைய வீடு, இது பிதாவாகிய தேவனுடைய வீடு. அந்த வீட்டிற்குள் நீங்களும் நானும் நுழையும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. நம் எல்லாரையும் மகிழ்ச்சியாக்கும் ஒரு பாரம் இருக்கிறது. என்னை அழைத்த அருமையான திருச்சபை போதகர் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையாருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய ஆவியானவர் அவருடைய இரக்கத்தோடு நம்மை இணைத்திருக்கிறார். இது கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நிமிடங்கள் என்று சொல்லலாம். இதுவரைக்கும் கண்டிராத கேட்டிராத அநேக மாற்றங்கள் உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையிலே சபைக்கு கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சபை அதன் பொறுப்பை அறிந்து செயல்பட்டால் நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவோம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. முதலாவது அந்த ஆபத்து ஆத்துமாவில் வருகிறது, இரண்டாவது சரீரத்தில் வருகிறது. ஆகவே தேவ ஜனங்களாய் நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் இணையும் இந்த நேரம் தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் நம்மை ஆண்டது போதும், நாம் நம்மை நடத்தி கொண்டு வந்தது போதும். இனி வரும் நாட்களில் ஆவியானவர் நடத்தும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். குறிப்பாக பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவருக்காய் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் உங்கள் இருதயத்திலும் சிந்தைகளையும் நிரப்பிக் கொள்ளும்படி நான் ஆவியினால் உந்தப்படுகிறேன். தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளவும் நம்மை ஆளுகை செய்யவும் நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். இன்று நாம் ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷித்த விதமாய் பரிசுத்த ஆவியானவர் இன்று ஊழியம் செய்ய போகிறார். It is not the ministry of brother Vincent Prabhakar, it's a ministry of the mighty Holy Spirit. The Spirit of the Most High God will minister today. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் என் அருமை இரட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறோம். உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னவரே, இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அவருடைய எல்லைகளில் ஆவியானவர் எதை செய்ய விரும்புகிறீரோ, எதை பேச விரும்புகிறீரோ, எப்படி மகிமைப்பட விரும்புகிறீரோ அதற்கு எங்களை பூரணமாய் விட்டு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அத்தனை அந்தகார சக்திகளையும், வான மண்டலத்திலுள்ள பொல்லாதாவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியினர் வல்லமையினால் முடக்கிப்படுகிறோம், செயலிழக்க பண்ணுகிறோம். ஜெயத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு இரட்சகர் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன் சொல்வோமா? ஹல்லேலூயா. கடந்த வாரம் தேவனுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் எல்லாரும் மிக அழகாய் தியானித்திருப்பீர்கள். எல்லா கொண்டாட்டத்தை விட நம்ம அதிகமாய் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசுவின் பிறப்பு என்றால் எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் கூட இந்த பிறப்பை கொண்டாடுறோம், அந்த பிறப்பை கொண்டாடுறோம். மரணம் என்று சொன்னாலும் இதோ நாங்கள் இந்த நினைவு நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லுவார்கள். உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக
போதகர் ஐயாவுடைய இருதயத்தில் ஆவியானவர் ஏவினதுனால்தான் அந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றார் போல இருக்கு. அடுத்த 50 நாட்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு என்னென்னலாம் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை செய்தார், எதை செய்தார், எதற்காக செய்தார், எப்படி செய்தார் என்பதை ஆழமாய் தியானிக்கின்ற நாட்களை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவரை கனப்படுத்துவோமா? லெட்ஸ் ஆல் glorify the spirit of Jesus. ஹalleluya. இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21, 22 நாம் வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஹalleluya. பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு பேசின அநேக வார்த்தைகள் உண்டு. ரத்தன சுருக்கமாய் 3 வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் பதியும்படி நான் விரும்புகிறேன். முதலாவது, உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். He gives a revelation about himself. இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்பாடுகள் இல்லாததினால்தான் இயேசுவின் மேல் அன்பு கூற முடியவில்லை. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர் சீர்திருத்தவாதி, ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர் மகான், ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர் தீர்க்கதரிசி. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த வெளிப்பாடை கொடுப்பதற்காக உயிர்த்தெழுந்த உடனே அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி காண்பிக்கிறார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பக்தனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15 அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளை எனக்கு கர்த்தர் கடைசியாக எனக்கு தரிசனமானார். 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பன்னிருவருக்கும் தரிசனமானார். பேதுரு என்கிற கேபாவுக்கும் தரிசனமானார், பன்னிருவருக்கு தரிசனமானார். 6ஆம் வசனம், அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். 500 பேருக்கு மேலான தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் வந்து ஒரே நேரத்தில் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். ஆமென். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஹalleluya. எவ்வளவு ஒரு லிஸ்ட் சொல்றார் பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார்? கேபாவுக்கு தரிசனமானார், பன்னிருவருக்கு தரிசனமானார், 500 பேருக்கு மேலானவர்களுக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். கடைசி நாளிலே அகால பிறவி போல எனக்கும் தரிசனமானார். அவர் தன்னை அவர் தன்னை வெளிப்படுத்தினார். He gives the revelation about himself. அவர் யார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அவருக்கு கதவுகள் மூட முடியாது, அவரை மனிதர்கள் தடுத்து நிறுத்த முடியாது, கள்ளிகள் அவரை மூடி வைக்க முடியாது, அரசாங்க ராணுவம் அவரை அடக்க முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி தான் உயிர் தெழுந்த தேவகுமார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். He gives a revelation first. இரண்டாவது, தன் சீடர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வாழ்க. என்ன சொன்னாரு? இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கும், ரிஜாய்ஸ். நான் கூட ரொம்ப நினைச்சேன் வாழ்கன்னா வேற மாதிரி இருக்கணும். ஒரு ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது ரிஜாய்ஸ், சந்தோஷமா இருங்க.
களி கூறுங்க. இதுக்கு மேல நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன். கரங்களை தட்டி ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். வாசிப்போம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ரிஜாய்ஸ், வாழ்க என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு பார்க்கிறார், அவர்கள் முழுமையாய் வாழ்ந்து களி கூற முடியாதபடி சீடர்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ ஒவ்வொன்றாய் எடுத்து விடுகிறார். அல்லேலூயா. முதலாவது சீடர்களுக்கு இருந்த பிரச்சனை பயம். உள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பயத்தை அகற்றுகிறார். இரண்டாவது சீடர்களுக்கு இருந்த பிரச்சனை சந்தேகம். அவர் ரூமுக்குள்ளே நுழைந்து தன் கைகளையும் கால்களையும் காண்பித்து அவர்களோடு சாப்பிட்டு சந்தேகத்தை அகற்றினார். மூன்றாவது சீடர்கள், எம்மாவுஸ் சீடர்களுக்கு வேதத்தை குறித்த ஒரு குழப்பத்தோடு இருக்கிறதை பார்க்கிறார். இவர்களாலும் ரிஜாய்ஸ் பண்ண முடியவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு வேதத்தை மிக ஆழமாக மோசே முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளையும் சொன்னதை அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். அவர்களை களி கூற பண்ணுகிறார். அவர்களோடு கூட ராபோச்சனம் பண்ணும் பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் களி கூறுவதற்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து போடுகிறார். பயத்தை அகற்றுகிறார், சந்தேகத்தை அகற்றுகிறார், குழப்பத்தை அகற்றுகிறார். அல்லேலூயா. கடைசியில் உங்களுக்கு களி கூற முடியாமல் இருந்த பிரச்சனை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், பொருளாதார பிரச்சனை. மீன் பிடிக்க போலான்னு பேதுரு சொல்றாரு. கூட எல்லா சீடர்களும் போறாங்க. அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை. அதனால் அவர்கள் களி கூற முடியவில்லை என்று சொல்லி அவர்களுடைய படகையும் நிரப்பி அவர்களை களி கூற செய்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு பயத்தையும் அகற்றுவார், சந்தேகத்தையும் அகற்றுவார், குழப்பங்களையும் எடுத்து போடுவார், வறுமையும் அகற்றி போடுவார், களி கூற பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது வார்த்தை சொன்ன ரிஜாய்ஸ். மூன்றாவது ஒரு வார்த்தை, அதை தான் இப்போ நம்ம வாசித்தது, ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. என் பிள்ளைகளே, என் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? அதனால தான் உங்கள் மனதில் பதிகிற மாதிரி யோவான் 20ஆம் அதிகாரம் 21, 22 எல்லாம் சொல்லுங்க. யோவான் 20, 21, 22 வசனங்கள். அல்லேலூயா. 21 சொல்லுகிறார், ஏன் உங்களுக்கு நான் பரிசுத்தாவியை கொடுக்க வேண்டும் என்றால், வசனம் சொல்லுகிறது, என் பிதா என்னை அனுப்பினது போல. அப்படி தானே போட்டிருக்கு. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பும் பொழுது ஆவியானவர் அளவில்லாமல் எனக்கு கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. நான் பூமிக்குள் வரும் பொழுதே தாயின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினாலே நான் உற்பத்தியானேன். என் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தது. நான் அளவில்லாமல் நிறைக்கப்பட்டிருந்தேன். என்னை பிதா அனுப்பும் போது என்னுடைய நிலவரம் அப்படித்தான் இருந்தது. என் சீடர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்படுகிற தேவ ஜனமே, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் தேவை. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட கூட்டத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் தேவை. ஆகவே தான் அவர் அனுப்புவதற்காக தம்முடைய வார்த்தையை சொல்லி ஊதுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய சுவாசத்தை அவர்கள் மேல் அனுப்புகிறார். அல்லேலூயா. நமக்கு அநேக நேரங்கள் இந்த சுவாசத்தை பற்றி நாம் தியானித்திருப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவனுடைய சுவாச காற்று மண்ணான மனிதனை ஜீவாத்மாவாய் மாற்றிவிட்டது. மண்ணில் ஒரு மனிதனை எடுத்து தன் சுவாசத்தை ஊதுகிறார். அவன் ஜீவாத்மாவாய் மாறிவிடுகிறான். அவன் ஜீவாத்மாய் மாறும் பொழுது ஆதாமை பார்க்கும்போது அவனுக்குள் ஒரு தேவனுடைய சாயல் இருந்தது.
தேவனுடைய ரூபம் இருந்தது, தேவனுடைய ஆளுகை இருந்தது. அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் தேவ சாயலை கண்டார்கள். இன்றைக்கு கூட சீடர்களுக்கும் தன்னுடைய சாயலை கொடுப்பதற்காக அவர்கள் மேல் அவர் ஊதுகிறார். ஊதுனா என்ன நடக்கும்? நம்ம ஊதுனா ஜீவன் உண்டாகும். வாசித்தோம் இல்லையா? ஊதுனா ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்புவதற்கு முன்பதாக அவன் மேல் ஊதுகிறார். ஸ்டெப் 1, God breathed. ஊதுகிறார். ஏன் ஊதுகிறார்? அவர் ஊதும்போது அவனுக்குள்ளே ஜீவன் வருகிறது. உண்மைதான். அதை விட மற்றொரு காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்கிறது. தேவனுடைய சுவாச காற்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். செங்கடல் குறுக்காக நிற்கிறது. பின்னாடி பார்வோனின் சேனை விடுதலை கொடுத்து விட்டு மறுபடியும் ஆளுகை செய்ய துரத்தி கொண்டு வருகிறார்கள். செய்வதறியாது திகைத்து நிற்கிற அந்த வேளையிலே தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார், உன் கோலை நீட்டு. அவன் நீட்டுகிறான். அப்பொழுது அவர் சுவாச காற்றை அந்த கடலுக்கு நேராய் அனுப்புகிறார். ஆதாமை உருவாக்குவதற்கு அவர் சுவாசத்தை அனுப்பினார் அல்லவா? இப்பொழுது செங்கடலை பிளப்பதற்கு தன்னுடைய சுவாச காற்றை ஊதுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த திருச்சபைக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இன்று நான் ஊதுவதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். நான் என் சுவாச காற்றை உன்மேல் ஊதும் போது உனக்குள் ஒரு ஜீவன் வரும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அதே நேரத்தில் பாருங்கள், அந்த சுவாச காற்று நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி என்னென்ன தடைகள் இருக்கிறதோ தடைகளை எல்லாம் அகற்றி ஒரு வழியை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகம் 15:8. அந்நாளில் நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றதே, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றதே, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. பாருங்க, உம்மது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல என் சுவாச காற்றை அனுப்ப போறேன். எத்தனை தடைகளை உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தாலும் இந்த 2020 ஏப்ரல் மாதம் அந்த தடைகளை அகற்ற போகிறேன். என் சுவாச காற்று உனக்கு ஜீவனை மட்டும் கொடுக்காது, உன் சூழ்நிலையில் இருக்கிற அத்தனை தடைகளையும் அகற்றும். எது தடையாய் நின்றதோ அது உனக்கு பாதுகாப்பாய் மாறப்போகிறது. அவர் சுவாச காற்று அதை செய்ய போகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உயிர்த்தெழுந்த நான் உன்மேல் நான் ஊதும்படி வந்திருக்கிறேன். உன்மேல் ஊதும் போது உனக்குள் ஒரு ஜீவன் வரும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அடுத்த படியாக உன் வாழ்க்கையின் எல்லைகள் இருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடைக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தடைகள் என்றால் பல தடைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழைய முடியாத தடை செங்கடல். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம், தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம், உங்கள் சபைக்கு வைத்திருக்கிற திட்டம், உங்களை ஊழியத்தை செய்ய வேண்டிய திட்டம், என்னென்ன திட்டங்கள் ஆசீர்வாதங்களுக்கு முன்பதாக இருக்கிறதோ அதற்கை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடி நிற்கிற அத்தனை செங்கடலை போன்ற தடைகளை இன்று அவருடைய சுவாச காற்று இப்பொழுதே பிளந்து விடுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு நேராய் இன்று அவருடைய சுவாச காற்று வீசுகிறது, 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 வீசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி நான் போதகராயாவோட அந்த சம்பவத்தை சொன்னேன். காலையில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன் உபவாசத்தில். திடீரென என் வீட்டில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. ஒரே சத்தம். சரி, மனைவி தான் இருக்காங்க, ஹாலில் பார்த்துக்குவாங்கன்னா கடைசியில் நான் இருந்த என்னுடைய பெட்ரூமுக்குள்ள வந்து கதவு படபடன்னு தட்ட ஆரம்பித்தாங்க. மனைவியும் சேர்ந்து என்னன்னு பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாத ஒரு குழந்தை
கருவிழிகள் மறைந்து போய்விட்டு வெறும் வெள்ளை விழி, கழுத்து தொங்கிருச்சு, கை கால்லாம் தொங்கிருச்சு. ஜில்லுன்னு ஒரு குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து எல்லாரும் கதற ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயா குழந்தைய காப்பாத்துங்க. அந்த குழந்தையை பார்த்தா ஒரு கடுகு அளவு கூட நம்பிக்கை வரவில்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாளில் ஈஸ்டர் வரப்போகுது, 2 வாரத்தில் உம்முடைய சுவாச காற்று உயிர்த்தெழுதலின் வல்லமை அனுப்பட்டும், இந்த குழந்தைக்குள் ஒரு ஜீவன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெபம் பண்ணினேன். நான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஒரு அசைவும் இல்லை. ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே நீர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர், உம்முடைய சுவாச காற்றை இந்த குழந்தைக்குள் அனுப்பும் அனுப்பும். எலியாவுக்கு கையிலே ஒரு குழந்தை இருந்த பொழுது அதுக்கு செய்தீரே, எங்களுக்கும் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜீவன் வரட்டும் என்று சொல்லி முதுகுல ஒரு லைட்டா தட்டி தலையிலே கை வைத்து ஜெபித்து ஒரு சோஃபால படுக்க வச்சேன். கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை கண்ணை திறந்து ஆண்டவருக்கென்று மகிமையாய் அழ ஆரம்பித்தது. என் கண்ணால் கண்டேன். என் மனைவி பக்கத்தில் இருந்தாங்க. சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்னு நிறைய டிவியில் பார்த்துருக்கோம், நம்ம வீட்டில் என் கண்ணால் பார்த்தது இந்த அற்புதம் என்று சொன்னார்கள். தேவனுடைய சுவாச காற்று உங்களுக்கு ஜீவன் கொடுப்பது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, என்னென்ன தடைகளினால் பாதிக்கப்பட்டு இந்த காலை ஆராதனைக்குள் வந்திருக்கிறீர்களோ அத்தனை தடைகளையும் அவர் சுவாச காற்று அகற்றப் போகிறது. மோசே கோலை நீட்டுகிறார், கடல் பிளக்கிறது. கடல் பிளந்த உடனே ஒரு தரை வருகிறது. அடிக்கடி நான் இதை சொல்வது உண்டு, ஒரு ஏரி காஞ்சி போனாலே அது பள்ளமாக தான் இருக்கும், ஒரு குட்டை காஞ்சி போனாலே பள்ளமாக இருக்கும், கீழே இறங்கி தான் ஏறணும். இவங்க எப்படி பெரிய பெரிய ரதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க? வேதம் சொல்கிறது, ஆழ்கடலில் தண்ணீர் உறைந்து போனதாம். இந்த சுவாச காற்று என்ன பண்ணியிருக்கிறது? ஒரு பக்கம் வழியை உண்டாக்கினது, மறுபக்கம் அங்கு இருக்கிற தண்ணீரை குளிர பண்ணி ஐஸ் கட்டியாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, எதுல முழுக போறீங்கன்னு நினைச்சிட்றீங்களோ அதுல நீங்க முழுக மாட்டீங்க, அது உங்களுக்கு ஃப்ளோரிங்கா மாற போகிறது. அதுதான் அவர் சுவாச காற்று பண்ணுகிற ஒரு அற்புதம். அதை தான் யோபு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யோபு 37:10 ஒரு வாசியுங்கள். யோபு 37:10. தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். ஆமென். யோபு எவ்வளவு நாளுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவருடைய சுவாச காற்றை அனுப்பும் போது அந்த தண்ணீர் கட்டியாய் பனிக்கட்டியாய் மாறிவிடும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. 8ஆம் வசனத்தில் சிஸ்டர் வாசித்தாங்களே, யாத்திராம் 15:8, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் முழுகிடுவேன் பயத்தோடு இங்கே வந்திருந்தா, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் சுவாச காற்று அந்த தடைகளை அகற்றுவது மாத்திரமல்ல, அதை வழியாக மாற்றி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ ஹோலி லார்ட். தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அந்த சுவாச காற்றை ஊதும் போது மற்றொரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். யோபு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவின் சுவாச காற்று உங்கள் மேல் ஊதும் போது, படிங்க. தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். ஆமென். இன்றைக்கு கூட உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் இருக்கிறார்கள். அது பிசாசுகள், பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், பொல்லாத ஆவியின் கூட்டங்கள். இவைகள் எல்லாவற்றையும் இந்த சுவாச காற்று அழிக்க போகிறது. கரங்களை தட்டி இன்றைக்கும் கூட என் தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமான எத்தனை எதிர்ப்பின் சக்திகள் இருந்தாலும் கர்த்தருடைய சுவாச காற்று அவைகளை அழித்து போட போகிறது. கடைசி நாட்களில் இந்த சுவாச காற்று வீசுமா? பைபிள் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். 2 தெசலோனிக்கர் 2:8. Thank you holy Lord.
நீக்கப்படும் போது ஆ. அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ஆ. அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ஆமென். யாரை சொல்லுகிறார்? அந்த கிறிஸ்துவை அவருடைய வாயின் சுவாசம் அழித்து போட போகிறது. கடைசி நாட்களில் அது நடக்க போகிறது. அந்த சுவாசம் இப்பொழுது எங்க இருக்கு தெரியுங்களா? எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து விட்டது. அல்லேலூயா. நாம் அவருடைய சுவாச காற்று நமக்குள் வந்துவிட்டால் நாம் அவருடைய சுவாசமாய் மாறிவிட போகிறோம். கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய சுவாச காற்று எனக்குள் வந்துவிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார்னா அதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கிறது. சீடர்களை பார்த்து ஊதினார். He breathed. ஏன்? அவர்களுக்குள் ஒரு பரிபூர்ண ஜீவன் வர, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைந்து போக, அவர்கள் எதில் முழுகுவார்களோ அந்த இடம் அவர்களுக்கு வழியாய் மாற, அவர்கள் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் அழிக்கப்பட அன்று கர்த்தர் ஊதினார். இன்றைக்கும் ஊதும்படி இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையை ஜபத்தோடு கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய சுவாச காற்று என்மேல் வீசுவதாக. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க ஜபம் பண்ணும்போது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். சுவாச காற்று, இயேசு கிறிஸ்துவின் சுவாச காற்று இந்த மேடையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் இருந்து கடைசியில் இருக்கிறவர்கள் இருக்கும் இயேசுவின் நாமத்தில் வீசுவதாக. ஜீசஸ் நேம், Jesus name, Jesus name. தேவன் ஊதின பிறகு, முதல்ல சொன்ன உயிர்த்தெழுந்த இயேசு ஊதினார். இரண்டாவது அவர் ஊதின பின்பு நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. ஊதின உடனே பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. வார்த்தையை அனுப்பிட்டாரு, ஊதிட்டாரு. இப்போ இது செயல்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்ததனால வேகமாய் சொல்லிக் கொண்டு போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் தேவன் அனுப்பிய சுவாச காற்று இப்பொழுது பெருங்காற்றாய் மாறிவிட்டது. வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:2-3. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 20:22 பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊதிவிட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த காற்று பலத்த காற்றாய் மாறி சீடர்கள் மேல் வந்து இறங்குகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, ஊதும்போது சுவாச காற்று தான் மென்மையா வீசுற மாதிரி இருக்கும், ஆனா உங்க வாழ்க்கையில பலத்த காரியத்தை செய்ய போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத கேட்டிராத வகையிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஊதுகிற தேவன் உங்களை நிரப்பும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஊதும்போது உங்களுக்குள் ஜீவன் வருகிறது. ஊதும்போது தடைகள் விலகி வழி உண்டாகிறது. ஊதும்போது உங்கள் சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது 2வது கட்டத்துக்கு உங்களை அழைத்து வருகிறார், உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. You are being filled with the Holy Spirit. ஆவியானவர் நிரப்பும் பொழுது பாருங்கள், 2 காரியங்களை பக்தனாகிய யோவான் சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சாட்சி சொல்லும்போது, எனக்கு பின் வருகிறவர் என்னில மேன்மை உள்ளவர், அவருடைய பாத ரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவன் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன். மத்தேயு 3:11 அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன், ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்ப சீடர்கள் அந்த ஞானஸ்நானத்தை பெறுகிறார்கள். இதை கொடுக்கிறது யாரு?
இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ல் சீடர்கள் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அந்த ஞான ஸ்நானத்தை இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஞானஸ்நானம் கொடுக்கும்போது 2 காரியங்கள் சொல்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் 2 இருக்குங்க. பரிசுத்த ஆவி என்றால் இயேசுவின் சாயல், அவருடைய சுபாவம். அக்கினி என்றால் இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது இயேசுவை போல சுபாவம் உள்ளவனாய் மாறுகிறான். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியின் அக்கினியை பெறும் பொழுது இயேசுவின் வல்லமை நிறைந்தவனாய் மாறுகிறான். இப்போ ஒரு ஆள் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன்னா ஒரே ஒரு காரியம், அவங்களுக்கு இயேசுவை போல ஒரு சாயல் இருக்கணும். இயேசுவின் சாயல் ஒரு ஆள் மேலே இருக்குதுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவன் வாழ்க்கையிலே ஆவியின் கனி இருக்கும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி முதல்ல உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் பழைய மனிதனாய் இருந்த நாட்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஒரு புதிய மனிதனாய் இயேசுவின் சாயலிலே இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியின் அக்கினியை பெறும் பொழுது இதுவரைக்கும் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்த நீங்கள் இப்பொழுது அசாதாரண வல்லமை உள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டவர்கள் ஒருவேளை வல்லமை இருந்தா பயப்படாதீங்க. ஒன்று மட்டும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உம்முடைய சாயலை முழுமையாய் தாரும் ஆண்டவரே. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, பரிசுத்த ஆவி பெறும்போது ஆவியின் கனிகள் நம் வாழ்க்கையில் வருகிறது. அக்கினியை பெற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுகிறது. இந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் தம் சீடர்களுக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். ஆகவே சீடர்களுக்கு அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது ஒரு காட்சியை காண்பிக்கிறார். என்ன காட்சி? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. முதல்ல அவர்களை நிரப்ப வேண்டும். நான் 3ஆம் வசனம் சொல்கிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. முதலாவது காற்று அவர்களையும் இடத்தையும் நிரப்புகிறது. இரண்டாவது அக்கினிமயமான நாவுகள் வந்து அமருகிறது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர்கள் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிற ஒரு பூரண அனுபவம் வருகிறது. இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் வருகிற ஞானஸ்நானத்தை கொடுங்க. ஆண்டவர் அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியினரால் நீங்கள் நிரப்பப்பட்டால் இயேசுவை போல ஒரு அன்பு, இயேசுவை போல ஒரு சந்தோஷம், இயேசுவை போல ஒரு சமாதானம், இயேசுவை போல ஒரு நீடிய பொறுமை, இயேசுவை போல ஒரு தயவு, இயேசுவை போல ஒரு நற்குணம், இயேசுவை போல ஒரு விசுவாசம், இயேசுவை போல ஒரு இச்சையடக்கம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். நிறைய கத்தோலிக்க புனிதர்களை வாழ்க்கை சற்று பாருங்கள். அவங்க பெரிய வல்லமையெல்லாம் இருந்திருக்காது, பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்திருப்பாங்க, எல்லாம் இயேசுவை போலே இருந்திருப்பாங்க. எத்தனையோ மிஷினரிகள் அவங்க வாழ்க்கையில் உங்களை மாதிரி என்ன மாதிரிலாம் பெரிய பெரிய அற்புதம்லாம் நடந்திருக்காது, ஆனால் இயேசுவை போலவே வாழ்ந்திருப்பாங்க. இருக்கிறதுலே பெரிய பவர் அதுதாங்க. அல்லேலூயா. எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அன்பை விடாமல், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சந்தோஷத்தை விட்டு விடாமல், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் நீடிய பொறுமையோடு, எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் தயவோடு, எத்தனை உபத்திரம் வந்தாலும் நற்குணத்தோடு, எத்தனை உபத்திரம் வந்தாலும் விசுவாசத்தோடு, எத்தனை உபத்திரம் வந்தாலும் சாந்தத்தோடு, எத்தனை உபத்திரம் வந்தாலும் இச்சை அடக்கத்தோடு இருப்பீர்களே, அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. அதற்கு பின்பு அக்கினி அபிஷேகம், அதில் ஆவியின் 9 வரங்களும் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு ஊழியக்காரர் கேட்டார், ஐயா எல்லாரும் அபிஷேகம் பட்டாங்க, எல்லாம் அக்கினியா இருக்கிறாங்க, ஏன் ஐயா பாவம் செய்யறாங்க கேட்டார். அப்ப நான் கேட்டேன்,
பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறது ஒரு அனுபவம், அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்புவது இரண்டாவது படம். ஒரு அனுபவத்தில் ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒரு பகுதி அழகா இருந்தால் தான் அடுத்த பகுதி செயல்படும். புரியலங்க ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையா அப்படின்னு கேட்டேன். இப்போ உங்களுக்கு ஒருவர் விலையேற பெற்றவர் கார் வாங்கி கொடுக்குறார். அதில் ஒரு கண்டிஷன், நீங்கள் தான் அந்த காரை யூஸ் பண்ணணும். அப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்குவா இல்லை கார் கொடுக்குவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை முதல்ல கேட்பீங்க? ஃபஸ்ட்டு டிரைவிங் கற்றுக்கணும் ஐயா, அதுக்கப்புறம் கார் வந்தால் அழகாக ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னாரு. நான் இன்னொன்று சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு காரை கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு? ஆக்சிடெண்ட் ஆகும் ஐயா. அதுதான் இன்னைக்கு நிறைய டிவியில் ஆக்சிடென்ட் ஆகி வண்டி நிற்கிது அங்கே. வல்லமையான ஊழியக்காரர்கள் டங்கா டங்கா டங்கான்னு இடிச்சு நிற்கிறாங்க. ஏன்? ஆவியின் கனிகள் இல்லாமல் ஆவியின் வரங்கள் மட்டும் இருக்கும் வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை என் ஆவியினாலும் நிரப்புவேன், என் அக்கினியினாலும் நிரப்புவேன். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை உம்முடைய ஆவியினாலும் நிரப்பும், உம்முடைய அக்கினியினாலும் நிரப்பும். அல்லேலூயா. சங்கீதம் 104:4 தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் என் தூதர்களை காற்றுகளாகவும் என் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறேன். காற்று என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அடையாளம், அக்கினி ஜுவாலை என்பது தேவனுடைய வல்லமைக்கு அடையாளம். இன்றைக்கு கூட இரண்டும் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. என்ன கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இந்த அக்கினி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு அக்கினி கொடுங்க, அக்கினி வல்லமை 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 வந்து இயேசுவின் சுபாவமாகி ஆவியின் கனி இல்லாவிட்டால் அதனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரே நொடியில் பிசாசு தட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு நொடி போதும் அவனுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து சொல்லுவோம், தேவசாயல் நானும் மாறி தேவனோ நீருப்பே, நான் தேவனோடு இருப்பேன். இன்றைக்கு நமக்கு வேண்டியது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய சாயல். இரண்டாவது அக்கினியினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. அக்கினியினால் நிரம்பும் போது ஆவியின் 9 வரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அது நிச்சயம் வேண்டும். ஏனென்றால் உங்களை எதுக்காக ஊதினார் தெரியுங்களா? எதுக்கு ஊதினாரு? நீங்க தான் பதில் சொல்லணும். நான் சில நேரத்தில் அப்படி கேள்வி கேட்பேன், எதுக்கு ஊதினேன்னு சொல்றாரு? எதுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு? உங்களை அனுப்புகிறதற்காக. எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்மை அனுப்புகிறதற்காகத்தான் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். அதற்குத்தான் நம்மேல் அவர் ஊதி இருக்கிறார். அவருடைய சுவாச காற்று அதற்குத்தான். அந்த சுவாச காற்று உங்களை அனுப்புகிறதற்கு. எதற்கு அனுப்புகிறார்? அவர் சீடர்களை எதற்கு அனுப்புகிறார்? திரள் கூட்டத்தை ரட்சித்து தேவனுடைய மந்தைக்குள் இணைப்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவாச காற்று அநேகரை தேவ மந்தைக்குள் கொண்டு வர. பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவுடனே தீர்க்க தரிசனம் எழுதுவார்கள், ஆவியினால் உந்தப்பட்டு எழுதுவார்கள். இவர்கள் நிரப்பப்பட்ட அனுபவத்தை நான் சொல்லிவிட்டேன். இதுக்கு மேலே அதில் டைம் உங்களுக்கு இல்லை. நமக்கு மூன்றாவது ஒரு அடி, நம்மை ஏவ ஆரம்பிப்பார். அல்லேலூயா. முதல்ல நம்ம மேலே ஊதுவார், இரண்டாவது நிரப்புவார், மூன்றாவது ஏவ ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் ஏவினார். அவர் வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார், உபவாசத்தோடு ஜெபம் பண்ணினார், பிசாசை அழித்து போட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே அடுத்து உங்களை ஏவ ஆரம்பித்து விடுவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஊதுவார், உங்களை நிரப்புவார், உங்களை ஏவ ஆரம்பித்து விடுவார். நீங்கள் கர்த்தரால் நடத்தப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை தள்ளுவார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு முதல்ல 2ஓட நின்னுடுவாங்க, மூணாவது ஆண்டவர் உங்களை ஏவுவார். சிம்சோனை கர்த்தர் ஏவ தொடங்கினார். அபிஷேகத்தால் நிரம்பினவன் பைபிள் சொல்லுகிறது, அவனை ஏவ தொடங்கினார். தேவ ஜனமே,
நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:25 வாசித்து பார்த்தால் தேவன் அவனை ஏவத் தொடங்கினார். எதுக்கு ஏவத் தொடங்கினார்? தேவ ஜனங்களை ரட்சிக்க. அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் ஏவத் தொடங்குகிறார். 2 நாளாகமம் 36 21, 22 ஆவியானவர் எப்படி ஏவத் தொடங்குகிறார் வாசிங்க. எஸ்ரா 1 1, 2 ஒரு வாசிங்கள். தேங்க்யூ ஹோலி லார்ட். ஏதாவது ஒன்று சீக்கிரம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். எஸ்ரா 1 1, 2 வரை எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. சோத்திரம். வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனை ஏவுகிறார் என்றால் எதற்கு ஏவுகிறார் சொல்லுங்க? எதற்கு ஏவுகிறார்? ஆலயத்தை கட்ட. எலவாய திறந்து சொல்லுங்க. ஆலயத்தை கட்டத்தான் ஆவியானவர் ஏவுகிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு 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 சின்ன கம்பேரிசன் உங்களுக்கு சொல்றேன். எரேமியா என்ற தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். நல்ல கவனிங்க. எரேமியா என்ற தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். நிரப்பப்பட்ட உடனே ஒரு தீர்க்க தரிசனம் எழுதுகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தில் ஆலயம் மறுபடியும் கட்டப்படும் என்ற தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் ஒரு வல்லமையை அனுப்ப போறாரு. அதற்குரிய காரியங்கள்லாம் இப்படி இப்படி இருக்குன்னு அழகா எழுதிட்டார். இந்த தீர்க்க தரிசனம் ஆவியினால் நிரப்பப்பட்டு எழுதின உடனே எந்த ஆவியானவர் அந்த தீர்க்க தரிசனத்தை எழுதினாரோ அதே ஆவியானவர் கோரேசுக்குள்ளே நுழைகிறார். அல்லேலூயா. அவனை ஏவ ஆரம்பிக்கிறார். கோரேசே, உனக்கு ஏன் பதவி கொடுத்தேன்? ஏன் உன்னை சக்கரவர்த்தியாய் மாற்றிருக்கிறேன்? அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டும். அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டும். அதற்கு நீ ஒரு ஆணை போட வேண்டும். அதற்கு நீ ஒரு அதிகாரம் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டும். உட்காராத, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, சீக்கிரம் அந்த ஆணையை போடு, கையெழுத்த போடு, அந்த ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் உங்களை ஏவ ஆரம்பிப்பார். எந்த ஆலயத்தை தெரியுமா? முதலாவது உங்க ஆலயத்தை கட்டவும், 2வது திருச்சபையை கட்டவும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசனம் ஆவியினால் நிரப்பப்பட்டு உரைத்து விட்டார். கோரேசினுடைய ஆவியை கர்த்தர் ஏவுகிறார். ஏவன உடனே எஸ்ரா 3 அதிகாரம் 8 வசனத்தை வாசியுங்கள். எஸ்ரா 3:8. அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். ஆமென். இந்த ஆவியின் ஏவுதல் வந்த உடனே கோரேஸ் கட்டளை கொடுத்துறாரு. அந்த ஆணை பிறந்த உடனே இந்த தேவ மனிதர்கள் எல்லாம் அதை எடுத்து கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். செருபாபேலும் இயேசுவாவும் பல தேவ மனிதர்கள் இணைந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆலயத்தை கட்டும்போது முதலாவது பலிபீடத்தை கட்டுகிறார்கள். அல்லேலூயா. அதற்கு பின்பு முழு தேவாலயத்தையும் கட்டி முடிக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய 2 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். சகரியாவும் ஆகாயும். அவர்களும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஆவியினால் நிரப்பி இருக்கிறேன், உங்களை ஆவியினால் ஏவ போகிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சார், இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு தீர்க்கதரிசி ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவேலுக்கு என்ற தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் 2:16 வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:16. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும்
தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பாருங்க, யோவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி மேல் ஆவியானவர் நிரப்பப்படுகிறார். ஆவியானவர் நிரப்பின உடனே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே இந்த அப்போஸ்தலர் 2 எல்லார் மேல ஆவியானவர் ஊற்றுகிறார் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆனால் அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இங்க ஒரு ஆளை எல்லாரும் நிரம்புறாங்க, ஆவியில நிரம்புறாங்களே. இப்ப ஒரு ஆளை ஆண்டவர் ஏவ ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆளை ஆண்டவர் ஏவுகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. 120 பேருக்கு மேல இருந்தாங்க மேல் வீட்டறையில. எல்லாரையும் நிரப்புறாரு, ஒவ்வொருவரும் ஏவுறாரு. அதுல முதல்ல ஏவுன ஆளு யாரு சொல்லுங்க? பேதுருவை கர்த்தர் ஏவ தொடங்கி விட்டார். கரங்களை தட்டி பேதுருவை கர்த்தர் ஏவி விடுகிறான். அது வரைக்கும் வேலைக்காரிக்கு பயந்தவர் நெருப்பு காமிக்கும் போது அந்த நேரத்தில் சபிச்சு சத்தியம் பண்ணி இயேசு யாருன்னு தெரியாம ஓடனவர் இப்ப பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே ஆவியினால் ஏவப்படுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:14 பாருங்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி பாருங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று பேச தொடங்குகிறான். காரணம், அவனை நிரப்பின ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கி விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பரிசுத்தாவை பெற்றிருக்கிற நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ஆவியினால் நிரப்பப்பட்டது உண்மையானால் உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுவார். எதற்கு ஏவுவார் தெரியுமா? அவருடைய சத்தியத்தை அறிவிக்க. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த ஏவுதல் இல்லைன்னா நீங்க நிரப்பப்பட்டதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆவியானவர் பேதுருவை நிரப்பின உடனே அதுவரை பயந்து கொண்டிருந்தவன், நடுங்கிக் கொண்டிருந்தவன், அவசரப்பட்டு சோர்ந்து போனவன் இப்பொழுது எழுந்து நிற்கிறான். அவனை ஆவியானவர் ஏவ தொடங்குகிறார். அவன் பேச ஆரம்பிக்கிறான். பேச 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 பேச. அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆவியினால் நிரப்பி இன்னைக்கு அனுப்ப போறேன். இன்னையிலிருந்து நான் உன்னை ஏவ தொடங்க போகிறேன். அல்லேலூயா. நீ உன்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உன் வார்த்தையை, என் நாவுகளை என் கரத்தினாலே நான் அசைக்க போகிறேன். உன் கரங்கள், உன் கால்கள், உன்னுடைய சகல அவயங்களும் என் ஆவியினால் நிரப்பப்பட போகிறது. நானே உன்னை எழுப்ப போகிறேன். நானே உன் வாயை திறக்க போகிறேன். நானே என் வார்த்தையை உனக்குள் வைக்க போகிறேன். நானே உன்னை பயன்படுத்த போகிறேன். அநேக நேரங்களிலே நம்மை அடக்கி வைக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் முடக்கி போடுவார். பாகானா ஷாந்தலா கபோட்டியராதி லிட்டரோ குரபௌட்டரப ஷந்தனமன துடாரா கனயா லாமிரை பூ ஷதரபா. அநேகர் சொல்றீங்க, நான் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கேன் பிரதர். நிச்சயமாய் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஆவியானவர் உங்களை ஏவுவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. என்னை ஏவுங்க ஆண்டவரே, என் சுயம் சாகட்டும். ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வீராக. பேதுருவை ஏவ ஆரம்பிக்கிறார். முதல்ல அவ்வளோ பெரிய கிரௌடில் பேதுரு வந்து நிற்கிறார். பேதுரு பேசுகிறார். ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கும். என்ன தெரியுங்களா? உங்களை ஆவியால் நிரப்பின உடனே உங்களுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? தேவனுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுவார். யோவான் 14:26 சொல்லுகிறது, ஆவியானவர் நினைப்பூட்டுவார். உடனே பேதுரு நிற்கிறாரு. நின்ன உடனே யோவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். கரங்களை தட்டுங்க. ஆண்டவரே, பேதுரு நின்ற உடனே ஆவியானவர் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திறந்து காண்பித்து நினைப்பூட்டுகிறீர். நிறைய நேரம் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசி பாருங்க, உங்களுக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவார். என்னைக்கோ நடந்த அற்புதம் உங்க ஞாபகம் வரும். என்னைக்கோ படிச்ச தீர்க்க தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னைக்கோ கேட்ட பிரசங்கத்தின் சில வரிகளை கர்த்தர் உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காண்பிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ரெண்டாவது பாருங்க, ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் பேசுகிற தேவனுடைய வார்த்தைகள் மற்றவர்களை உணர்த்தும்படி செய்வார்.
யோவான் 16ஆம் அதிகாரம் 8 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எல்லாம் சொல்லுங்க, கண்டித்து உணர்த்துவார். இப்ப பேதுருக்குள்ள இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேதுரு பேசுறாரு 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 பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பைபிள் சொல்லுகிறது, அன்று தேவ ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. அது பேதுரு பேசின வார்த்தையினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா. ஆவியானவர் அந்த கிரியை செய்கிறார். 37ஆம் வசனம், இதை அப்போஸ்தலர் 2:37, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி உணர்த்தப்பட்டவர்களாகி உணர்ந்தவர்களாகி. ஏன் நடக்குது? இது ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. நீங்க ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர் உங்களை நினைப்பூட்டுவார், உங்களை பேச வைப்பார். உங்கள் மூலம் புறப்படுகிற வார்த்தைகள் அநேகரை உணர்வடைய செய்யும். கரங்களை தட்டுங்க. என் வார்த்தைகள் இனி வரும் நாட்களில் அநேகரை உணர்வடைய செய்கிறது. போதகர் ஐயா கிட்ட நேற்று பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எல்லாம் ஆவியில் நிரம்புறாங்க பிரதர், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அதற்கு பின்பு ஒரு கனியை, ஒரு அறுவடையை, ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று கண்ணீரோடு சொன்னார். வித் லாட் ஆஃப் பெயின், வெரி ஹெவி ஹார்ட்டோடு சொன்னார். இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிரப்பினதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீ ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டால் நீ ஆவியினால் ஏவப்பட வேண்டும். நீ ஆவியினால் நிரம்பி பேசும் பொழுது தேவன் உனக்கு கொடுப்பார் வார்த்தைகளை. அந்த வார்த்தைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையை உணர்வடைய செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது வரைக்கும் இயேசுவை சிலுவையில் அடிச்சவன் நிற்கிறான், கேள்வி கேட்டவன் நிற்கிறான், நீ பிசாசை பிடிச்சவன் சொன்னவன் நிற்கிறான், நீ பெருமை பிடிச்சவன் சொல்றவன் நிற்கிறான், நீ மதுபான பெரியவர் சொல்லுவன். எல்லா கூட்டத்தின் மத்தியிலும் பேதுரு பேசும்போது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் உங்களை கொண்டு இந்த சமுதாயத்தில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் பேசி நடக்குமா? நடக்குங்க. சாதாரண ஆளை கொண்டு அசாதாரணமான கிரியை கர்த்தர் செய்வார். ஒரு வார்த்தை போதும். நாகமானுக்கு ஒரு குஷ்டரோகம் இருந்தது. அந்த குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு அவன் வீட்டு வேலைக்காரின் வாயிலே ஒரு வார்த்தை இருந்தது. சொல்லுங்க. நாகமானுக்கு குஷ்டம் இருந்தது. அந்த குஷ்டத்தை நோக்கிய வேலைக்காரின் வாயிலே ஒரு வார்த்தை இருந்தது. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், நீங்க பார்க்கிற சமுதாயத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், பாவ குஷ்டத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ போராட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க ஆவியானவர் உங்கள் வாயிலே தன் வார்த்தை வைத்திருக்கிறார். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன். அந்த பேதுனுடைய ஒரே ஒரு பிரசங்கம், ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதற்கப்புறம் ஆவியானவர் தான் திருச்சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. கட்டப்பட்டுச்சா? இங்க கோரேசு கொண்டு யெசுவாவும் செருபாபேலும் ஆலயத்தை கட்டினாங்க. பேதுருவை கொண்டு தேவனுடைய சபை முதலாய் கட்டப்பட்டது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆவியினால் நிரப்பப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு அடையாளம், உங்களால் தேவனுடைய சபை கட்டப்படணும். அல்லேலூயா. அநேக ஊழியங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஊழியங்கள் முடிவில் ஆலயத்தை கட்டுதா, சபையை கட்டுதா, அல்லது அவர்களை கட்டி கொண்டு இருக்கிறார்களா? சற்று உற்ற நோக்கங்கள். பழைய ஏற்பாட்டில் எரேமியா ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் வரைக்கிறார். தேவன் கோரேசின் ஆவியை ஏவுகிறார். யெசுவாவும் செருபாபேலும் ஆலயத்தை கட்டிவிடுகிறார்கள். நெகேமியா வருகிறார், எஸ்ரா வருகிறார், இணைந்து தேவ மகிமையை வெளியரங்கமாக்குகிறார்கள். இன்றைக்கு கூட ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது உங்களை ஆவியானவர் ஏவ ஆரம்பிப்பார். நீங்கள் ஏவப்படும் பொழுது ஆவியானவர் உங்களை கொண்டு தேவனுடைய சபையை கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஆவியினால் நிரப்பப்பட்டீங்கன்னா, உங்க மூலம் சபை கட்டப்பட்டுச்சுன்னா உங்களுக்குள் இருக்கிறது சரியான ஆவி. சிலர் ஆவியின் வரங்களை பேசி பேசி ஏமாத்திட்டு போயிடுவாங்க.
அந்நிய பாஷை பேசுவாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இவங்களை அந்நிய பாஷை பேசாமல் நிறுத்த சொல்லுன்னுவார். ஏனென்றால் அந்நிய பாஷை எப்போ பேசணும்? தேவன் கொடுக்கும்போது பேசணும், தேவனோடு பேசணும். பேசின பின்பு தேவன் கேட்கிறது உங்கள் காதை திறந்து வைக்கணும். சிலர்கிட்ட பேசியிருக்கீங்களா? கட 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 கடனா பேசணும். சரி, பேசிட்டீங்களா? அப்புறம் நான் பேசணும்ல. இதே பாண்டிச்சேரியில் ஒருத்தர் பெரிய வேதத்தை தெரிஞ்சவர்னு என்கிட்ட பேச ஆரம்பித்தார். பேசிக்கிட்டே இருந்தார். நானும் கேட்குறேன். ஐயா, இவ்வளோ நேரம் பேசுனீங்க, நான் கொஞ்சம் பேசட்டுமா? நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பேசுகிறேன். இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பேச போகிறது எனக்கு தெரியும் பிரதர். திரும்பி பேசுகிறாரு. அப்போ தான் கேட்டேன், இந்த மாதிரி நிறைய கூட்டம் இருக்குது மகனே. அல்லேலூயா. இன்றைக்கி கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டால் ஆவியானவர் உங்களை ஏவுவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. சில நேரத்தில் அமைதிய தேவ சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவரே, உம்மோடு நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, இப்படி வேதத்தை வாசித்து விட்டேன், என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. என் ஆவியை ஏவும் ஆண்டவரே, என் ஆவியை விடாதிரும் ஆண்டவரே. என் ஆவியிலே ஒரு உணர்த்துதல் வரட்டும். கோரேசின் ஆவியை நீர் ஏவினீர் ஆலயத்தை கட்டுவதற்காக. இயேசு கிறிஸ்துவின் ஆவியை ஏவினீர் பிசாசை ஜெயித்து சபையை கட்டுவதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை என் ஆவியினால் ஏவ நான் ஆரம்பித்து விட்டேன். இந்த நாளிலிருந்து அந்த காரியம். ஆவியானவர் உங்களை ஏவும் போது கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஆவியானவர் உங்களை ஏவும் போது உங்கள் வாயிலிருந்து சத்தியம் வெளிப்படும். ஆவியானவர் உங்களை ஏவும் போது மற்றவர்கள் வாழ்க்கை மறுரூபம் அடையும். ஆவியானவர் ஏவும் போது ஜனங்கள் தேவனண்டே சேர்க்கப்படுவார்கள். ஆவியானவர் உங்களை ஏவும் போது ஆலயம் கட்டப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய ஆவி தேவனால் ஏவப்படுகிறதற்கு நம்ம அனுமதிக்கிறதில்லை. ஆகவே தான் பக்தனாகிய பவுல் சொல்கிறார், ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர் மேலே ஒரு ஸ்டெப்பு போயிட்டார். நீ ஆவியினால் ஏவப்பட்டு நடந்தாதான் தேவனுடைய புத்திரன். அல்லேலூயா. இல்லை, உங்கள் சுயம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் தேவனுடைய சபை கட்டப்படுவதற்கு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்கு ஒரு காரியம் கூட இன்னைக்கு நான் செய்யலைன்னா உங்கள் ஆவி தேவனால் நடத்தப்படவில்லை என்ற அர்த்தம். தூக்கத்தை விட்டு எழும்பி தூக்கத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஆவியினால் ஏவப்பட்டு செயல்படுங்க. வெறும் பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவாங்களே? இல்லை. ஆவி உங்களை ஏவும் பொழுது திடீர்னு சில காரியங்களை காண்பித்து ஜெபிக்க சொல்லுவார். இதற்கு ஜெபம் பண்ணு மகளே. நீ ஜெபம் பண்ணும்போது அதை நான் தடுத்து நிறுத்துவேன். ஆவியானவர் உங்களை ஏவும் போது இவருக்கு வார்த்தை சொல்லு என்று சொல்லுவார். போய் வார்த்தை சொல்லுவீங்க. ஆவியானவர் ஏவும் போது இந்த மருத்துவமனைக்கு போய் இவங்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆவியானவர் ஏவும் போது இந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, அங்கே நிறுத்தி அவர்களை தேவனுடைய சபைக்கு கொண்டு வா. இந்த இடத்துக்கு போ, பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என் வார்த்தையை சொல்லு. ஆவியினால் ஏவப்பட ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். Every day is the day of miracle. ஒரு முறை நான் சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்துக்கிட்டே இருந்தேன். என் தகப்பனாருக்கு அப்போது உடல் நிலையில் சரியில்லைன்னு சொன்னாங்க. அவரை பார்க்கறதுக்கு வேகமாக அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டேன். கூட்டம் நெருக்கமாக இருக்குது. டாய்லெட்டு பக்கத்தில் தான் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நெருக்கத்தில் நிற்கிறேன். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவ ஆரம்பிக்கிறார். நாத்தம் நிற்க முடியல, உட்கார முடியல. மகனே, அங்கே பக்கத்தில் நிற்கிறா பாரு, அவருக்கு என் வார்த்தையை சொல்லு. யார்? ஆண்டவரே. ஆண்டவர் அந்த மகனை காமிக்கிறாரு. ஐயோயோ, அந்த ஆள்கிட்ட நான் போய் சேர்றதே படாத, இவ்வளோ பேரை தாண்டிக்கிட்டு போக முடியாது. ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே, நல்ல வண்டியில் ஃப்ரீயாக பேசுகிற இடத்துல சொல்லுங்கள். ஆண்டவர் அமைதியாகிவிட்டார்.
திரும்பவும் ஆண்டவர் பேசுகிறார். அதுக்குள்ளே வண்டி செங்கல்பட்டு வந்துடுச்சு. திரும்பியும் பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு என் வார்த்தையை சொல்லு. ஆண்டவரே, நிற்கவே இடம் இல்லை, நான் எப்படி தாண்டி அங்கே போய் நிற்கிறது? பேசு பேசு. நான் நிற்கவே முடியல, எங்கே தாண்டி அங்கே போய் நிற்க பேசுறது அப்படின்னு அமைதியாக இருந்தேன். அமைதியாயிட்டார். மூன்றாவது முறையும், மகனே நீ பேச மாட்டாயா? ரொம்ப கஷ்டப்பட்டு போய் நிற்கவே வழி இல்லாமல் நிற்கிறேன். இந்த கூட்டத்தில் யாரும் தனியாக இருந்தால் வேணால் சுவிசேஷம் சொல்லலாம், இவர்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது கேட்டேன். சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். மேலேயும் கீழையும் பார்த்தாரு. யாருங்க இந்த ஆள்? என்ன இப்போ நல்லா இருக்கேன், நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், உங்களை பார்த்து விசாரணைக்கும் போல தோணுச்சு. இல்லை, எதுக்கு விசாரிக்கிறீங்க? இதுக்கு எதாவது பதில் இருக்குது? என்னை எதுக்கு விசாரிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இதை விசாரிக்கணும் மனசில் தோணுச்சு சார். மனசில் தோணுச்சுன்னா அப்படின்னாரு. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்லதில்லை. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பேசினார். அவ்வளோதான். 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் வருது. என்னங்க ஐயா, ஏன் அழுவுறீங்க? அழாது. எல்லாம் வேடிக்கை பார்க்குறான். வண்டி டகா 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 டகான்னு வண்டி போயிட்டுருக்கு. எல்லாம் வேடிக்கை பார்க்குறான். எல்லாரும் பார்க்குறாங்க. அதையும் பார்த்தேன். ஆவியானவர் ஏவிட்டீங்களே, நான் இங்கே வந்து நிற்கிறேன். நல்ல கிரவுண்டுக்குள்ளே 2 பேர் நிற்கிற மாதிரி நிற்கிறோம். உடனே அவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரா, ஏன் அழுவுறீங்க? பிரதர், நான் அடையார் புற்றுநோய் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு 2 சின்ன குழந்தைங்க. என்னுடைய ரகசிய உறுப்பில் கேன்சர் இருக்குது. அது மிகவும் ஆபத்தானது என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. என் வீட்டில் போய் சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்காக போயிட்டுருக்கேன். ஆனால் அவங்க இதை நாங்கள் குணப்படுத்த முடியாத, ரொம்ப முத்திருச்சுன்னு சொல்கிறாங்க. நான் ஏதோ சாதாரண கட்டின்னு விட்டுட்டேன் சார்னு அழ ஆரம்பித்தார். நான் சொன்னேன், உங்ககிட்ட பேச சொன்னேன். அந்த இயேசு அந்த வியாதியை குணமாக்கவும் வல்லமை உடையவர். அல்லேலூயா. அந்த வியாதியை குணமாக்கவும் வல்லமை படைத்தவர். நீ பயப்படாத, நிச்சயமாக அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சார், இயேசு பகவான் என்ன பவர் சார்! இந்த கூட்டம் கக்கூசில் நின்றுட்டு இருக்கோம், நிற்க முடியல, வெளியே தொங்கிட்டு இருக்கிறோம், உள்ளே வந்து நீங்கள் பேசுகிறீங்களே. நான் சொன்னேன், என்னை ஏவுகிற ஒரு தெய்வம் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை ஏவுகிற ஒரு தெய்வம் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இதை சொல்ல சொன்னார். அழுது கண்ணை தொடச்சிட்டு, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதில் இருக்கிற ஜீவனை குறித்து பேசினேன். மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் அவர் என்று சொன்னேன். ரோமர் 8:11 எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லாம் சொல்லி முடித்தேன். எங்கள் ஊர் திண்டிவனம். அதுவெல்லாம் வந்துருச்சு திண்டிவனம். நான் இறங்குறதுக்கு பைய தூக்குறேன். ஐயா போயிடாதீங்க ஐயா, திருச்சிக்கு நான் போகணுன்னு சொன்னேன். உங்கள் கூட வந்துடுறேன். இல்லை, நீங்கள் போய் உங்கள் 2 குழந்தைங்களை பாருங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இவரை தொடர்ந்து நடத்துறதுக்கு ஆண்டவரே நான் என்ன சொல்லட்டும்னா பாருங்கள், உடனே ஆவியானவர் ஏவுறார். உன் பைய தர அப்படின்னார். ஆண்டவர், என் பையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீ திறக்கிறேன். உள்ள திருச்சியில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரருடைய மேகசின் இருந்தது. இதை எடுத்து கொடுத்து அவரோடு கூட தொடர்ந்து ஜெபம் பண்ண அனுப்புனார். யோசித்து பார்த்தோம், ஒரு நாளும் யாருடைய மேகசினும் இருக்காது பைபிளை தவிர. அன்றைக்கு அவருடைய மேகசினை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை ஏவ ஆரம்பித்து விட்டால் அதற்குரிய சகல காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி விடுவார். இன்றைக்கு கர்த்தர் என்னிடத்தில் சொல்லி அனுப்பினார், இந்த ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஏவ போகிறேன். இந்த ஆலயம் கட்டப்பட போகிறது, நிரம்ப போகிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஒரு வினாடி கூட வீணடிச்சிடாதீங்க. தயவு செய்து சொல்றேன், எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு வினாடியை கூட வீணடித்து விடாதீர்கள். ஆவியினால் ஏவப்பட்டவர் வாழ்க்கை. இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றது, எம்மாவு சீடர்களை பார்த்து இயேசுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யாம பைபிளை வச்சுக்கிட்டே குழப்பிக்கிட்டு இருந்தான்.
அவர் நம்மை மீட்டு ரட்சிப்பார்னு நினச்சிருந்தோம்ல. அவர் ராஜாவை வந்து எருசலேமில் உட்காருவார், நம்மளெல்லாம் ரட்சிப்பார்னு நினச்சோம். ஆனால் அவர் சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அவர் செத்தும் போயிட்டாரு, அடக்கமும் பண்ணிட்டாங்க. அப்போ பைபிளில் இப்படி போட்டிருக்கு, நடந்தது வேற. பைபிள் இப்படி போட்டிருக்கு, நடந்தது வேற. அப்போ தீர்க்க தரிசனங்களாக நிறைவேறலையா? அது இதில் போட்டிருக்கிறது சரியில்லையா? என்னடா அது? ஒன்றுமே இப்படிலாம் பேசிக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ராஜாவாய் வருவதும் உண்மை, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுவதும் உண்மை. அல்லேலூயா. எது எப்ப நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ உன்னை குழப்பிக் கொள்ளாதே என்று சொல்றார். அல்லேலூயா. உடனே அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுமா சொன்னாரு? மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத வசனத்தை வச்சு குழப்பிட்டு இருக்கான் பாருங்க, யூடியூப்லையும் பிரசங்கத்திலையும். இவங்களெல்லாம் கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, நீங்கள் படித்து பாருங்கள். FOOL அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இருக்கு ஃபூல் அப்படின்னு எழுதிருக்கு. அவங்கள பார்த்து, எம்மாவு சீடர்களை பார்த்து. ஏன்? தேவன் கொடுத்த வார்த்தையை குழப்பி கொண்டிருக்கிற கூட்டம் முட்டாள் கூட்டம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற கூட்டமாக இருந்தால் எல்லா சத்தியத்தையும் என் தேவன் உங்களுக்கு திருப்பி விளக்கி அழகாய் காண்பிப்பார். சில சத்தியம் புரியலன்னா கேளுங்க, ஆவியானவர் ஏவுங்கன்னு கரெக்டாக அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு காமிப்பார். எந்த வசனம் என்ன கிளியராக இருக்கும். ஆவியினால் ஏவப்படும் ஒரு வாழ்க்கை. முதல்ல சொன்ன, நம்மை ஊதுகிறார், நம்மை நிரப்புகிறார், நம்மை ஏவுகிறார், நம்மை கொண்டு ஆலயத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஆலயத்தை நீங்கள் நான் கட்டிக்கொண்டே இருக்கும்போது அவர் மகிமையிலே வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அந்த மகிமையிலே வெளிப்படும் போது உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார், அங்கேயும் ஆவியானவர் இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் வந்து அங்கு நிற்கும் பொழுது இயேசுவுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரும் ஒரே ஆவியானவராக இருப்பதனால் மத்திய ஆகாயத்தில் நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை ஏவுகிறது மட்டும் கிடையாது, உங்களை கொண்டு ஆலயத்தை கட்டுவார். ஆலயத்தை கட்டுறது மட்டும் கிடையாது, அவரோடு கூட மகிமையிலே சேர்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை பரலோகத்தில் சேர்க்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான். சொல்லுங்க, உங்க மனசுல கை வச்சு, எனக்குள் இருக்கிற ஆவியானவரே, என்மேல் ஊதப்பட்டதற்காய் நன்றி, என்னை நிரப்பினதற்காய் நன்றி, என்னை ஏவுகிறதற்காய் நன்றி, என்னை கொண்டு ஆலயத்தை கட்டுவதற்காய் நன்றி, என்னை மகிமையிலே வெளிப்பட பண்ண போகிறீர், நன்றி ஆண்டவரே. அப்படியே எழுந்து நிற்போமா? இன்றைக்கு ஆவியானவர் அநேகர் மேல் ஊதப்படும்படி வந்திருக்கிறார். அவருடைய சுவாச காற்று. தேங்க்யூ ஹோலி லார்ட், தேங்க்யூ ஹோலி லார்ட். Bazohi menelakana bereklo chekandara bahania shetarabi bliktokoto mahaprokoto nimiseleba ali banya shandara bakana ibo biase yeshulakunia matira. இங்க இருக்கிற ஒரு சிலர் ஒரு முறை கூட உங்களுடைய சுவாச காற்றை என் மேல ஊதுங்க நீங்க ஜெபம் பண்ணது இல்லைன்னு சொல்றார். ஒரு சிலர் இங்க இருக்கீங்க, ஒரு முறை கூட ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, உம்முடைய சுவாச காற்றை என் மேல் ஊதுங்க. அந்த சீடர்கள் மேல் உம்முடைய சுவாச காற்றை ஊதுனீங்க, அவர்களுக்குள்ளே உம்முடைய பரிபூர்ண ஜீவன் வந்தது போல இப்போது ஆண்டவர் சொல்ற, நான் ஊத போறேன். சிலருடைய வியாதிகள் இப்பொழுது மறைய போகுது, சில கட்டுகள் அறுக்கப்பட போகிறது, பிசாசின் வல்லமைகள் தெரிப்புண்டு போக போகிறது, பெல்லி சூனியங்கள் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு யார் யார் மேலே கர்த்தருடைய சுவாச காற்று வீச வேண்டும், வீச வேண்டும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, என்மேல் உம்முடைய சுவாச காற்று வீசட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியாகிய உம்முடைய சுவாச காற்று வீசுவதாக. விடாதீங்க, விடாதீங்க. அவர் வீசிக்கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முறைதான் நான் சொல்லுவேன், அவர் வீச ஆரம்பித்து விட்டார், வீச ஆரம்பித்து விட்டார். அவருடைய சுவாச காற்று உனக்குள் இருக்கிற பிசாசுகளை விரட்டுகிறது, பில்லி
பிசாசுடைய வல்லமைகள் சுட்டரிக்கப்படுகிறது. உன் சிந்தைய கட்டி வைக்கிற ஆவிகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது, அவிழ்க்கப்படுகிறது. உன் வலிகள் வேதனைகளை பிசாசுகள் கொண்டு வந்ததை கர்த்தர் அகற்றி போடுகிறார், அகற்றி போடுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஒரு விசேஷ அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். விடாதீங்க, விடாதீங்க, வாயை திறங்க. சுவாச காற்று உள்ள வரும். இயேசு, 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 இயேசு. மாகபல ஹபரப லபதரபல லக்கரப. ஐயா, ஐயா, வாயை மூடி வைக்காதீங்க. சுவாச காற்று வேணும். இயேசு கிறிஸ்துவின் சுவாச காற்று உங்களுக்கு வேண்டும். தரங்க, தரங்க, தரங்க. உங்க நுரையீரல் சுகமாகுது, உங்க இருதயம் சுகமாகிறது, உங்க கண்கள் சுகமாகிறது, உங்கள் எலும்புகள் சுகமாகிறது. ஓ பாஷனா மலகீர பலஹீரா ஓல பார பல துனா கர பன துடரா லிதர கர மல பௌத்தர பஷதர பனமோ. ஏ பாபா பா துரபலபா. விடாதீங்க, இதுதான் சரியான நேரம். அவருடைய சுவாச காற்று வீசுகிறது, வீசுகிறது. ஜீவன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, குழப்பங்கள் மறைவதாக. ஆவியானவர் ஊழியம் செய்கிறார். ஆவியானவர் உள்ளே வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. ஆவியானவரே, உம்முடைய சுவாச காற்று எனக்கு வேண்டும், வேண்டும், வேண்டும் சொல்லிக் கொண்டே இருங்க. மகால பௌரபாகதரகலா இதுவரைக்கும் இல்லாத சில அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இரவு நேரங்களில் வருகிற பொல்லாத கனவுகள் விலகுகிறது, விலகுகிறது, விலகுகிறது. பைபிள் படிக்க ஒரு விருப்பம் இல்ல, ஜெபிக்க ஒரு விருப்பம் இல்ல, ஆலயத்துக்கு வர ஒரு விருப்பம் இல்ல. வேண்டாம் விருப்பம் வந்தேன், வேண்டாம் விருப்பம் வந்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்த ஆவி இருக்குது. இப்போது கர்த்தருடைய சுவாச காற்று அதை விரட்டி கொண்டிருக்கிறது, அதை விரட்டி கொண்டிருக்கிறது. ஜூபியா பகதரபல அபூ அபூன்யரஹலஹிதரபா அபீனிகுதேல் அலுசூகி நெபனகதரபலகினா இபூயா திகோனியால்ஹான்யா அசுபா. போ 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 போ. இன்னே நிக்காதாங்க, அந்த பக்கத்தில் நிக்காத, வெளியேறு. ஒவ்வொருவருட்டு வெளியே போ நீ பிசாசே. சோபி கமரஹலஹனியதனே. அந்த சுவாச காற்று உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போகிறது, உங்களுக்கு ஒரு வழி திறக்க போகிறது. ஐயா, அடுத்த அடி வைக்க முடியல. பெரிய தடை, பெரிய தடை, செங்கடலை போல ஒரு தடை கர்த்தர் இப்பொழுது உடைக்கிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த பரிமாணத்துக்கு போக முடியாதபடி, அபிஷேகம் பெற முடியாதபடி, அக்கினியாய் மாற முடியாதபடி, நிரப்பப்பட முடியாதபடி, ஏவப்பட முடியாதபடி, ஆலயத்தை கட்ட முடியாதபடி, மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாதபடி இருக்கிற அத்தனை தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் உடைவதாக. Jesus name, Jesus name, Jesus name. Amizo holy abba. Vikro tanime sharaba. Digala khana khadara. சிலர் சொல்றீங்க, என்னால ஜெபம் பண்ண முடியாத தடைகள் இப்போது விலகி கொண்டிருக்கிறது பிரதர். அந்த தடை விலகுது, அந்த தடை விலகுது. இப்போது ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு வழி திறக்கிறார், ஊழியம் செய்ய ஒரு வழி திறக்கிறார், அவரை ஆராதிக்க ஒரு வழி திறக்கிறார், உன்னை சுகமாக்க ஒரு வழி திறக்கப்படுகிறது. மகரபல குதரபன மலரபா ஜரபன லிட்டரபல பௌரபா தரபல பௌச்சரபா அகபூரி ஆப்திமினிம சோலிபோ விஷயபா. Jesus name. ஊதிக்கொண்டிருக்கிறார். Thank you holy Lord, thank you holy Lord. Zoki menagalha lakini gima durahimana kuchiyara shetara abikurabau. தரிசனம் பார்க்க முடியாதபடி, இயேசுவை தரிசிக்க முடியாதபடி கண்களிலே தடைகள் இருக்கிறது, தடைகள் இருக்கிறது. ரொம்ப நாள விசுவாசிக்கிறீங்க, ஊழியம் கூட செய்றீங்க, உங்களுக்கு கர்த்தர் கண்களை திறக்க வேண்டும். அது ஒரு தடை அங்கு இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய சுவாச காற்று அந்த தடையை அகற்றுகிறது.
தேவ சித்தத்தை அறிய முடியாதபடி உங்கள் கண்கள் குருடாகி இருக்கிறது. தேவ சத்தத்தை கேட்காதபடி உங்க காதுகள் செவிட்டு காதுகளாய் மாறி இருக்கிறது. இந்த தடைகளை உடைக்கத்தான் ஒரு சுவாச காற்றை கர்த்தர் ஊதுகிறார். உன் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். உன் செவிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். உன் இருதயம் திறக்கப்படுவதாக. சோபினா ஆபிலை எபனோஹரா பரக்தி மெசிக்டிகோ எபாலி மனஷந்தரபட்டி. இயேசுவை பார்த்தவுடனே சகேயுவின் இருதயம் திறக்கப்பட்டது. இயேசுவை பார்த்தவுடனே சமாரியா ஸ்திரீயின் இருதயம் திறக்கப்பட்டது. இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடனே லீதியாளின் இருதயம் திறந்தது. இன்னைக்கு இருதயத்தை திறக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார் என்று உடைக்கிறார். ஐயா, நான் திறந்த வாசகமா தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியல. என் இருதயம் திறக்கப்படும்படிக்கு கர்த்தர் சுவாச காற்றை ஊதி கொண்டிருக்கிறார். சிலருடைய இருதயம் திறக்க முடியாமல் இருக்கிற தடைகள் இப்பொழுது விலகுகிறது. உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுகிறார்கள். உங்கள் வீட்டார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய சுவாச காற்று உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் வீடுகளுக்குள் நுழைகிறது. எல்லாருடைய இருதயத்தையும் திறக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தடைகள் விலகுகிறது. சூபிலா பெரகு ரபீட்டர ஹாப்சினி ஷூலியாப்திமினி. இந்த சுவாச காற்று தான் அந்தி கிறிஸ்துவை அழிக்கும் ஒரு காற்று. அந்த காற்றைத்தான் உங்களுக்குள் வைக்கிறார். அது இயேசுவின் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுவாசிக்கும் பொழுது, ஏசப்பா, உங்க சுவாச காற்று எனக்குள் இருக்கிறதினால் உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆண்டவர் அந்த ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இப்படி சன்னிதானத்துக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுவேன், என்னை நிரப்புங்கப்பா. எத்தனையோ முறை நிறைய பேர் எனக்கா ஜெபம் பண்ணிட்டாங்க. நான் நிரப்புறதுனா ஏதோ ஆவேசமா அந்நிய பாஷை பேசிட்டு ஆவேசமா போறது மட்டும் இல்லை. நீ நிரப்பப்பட்டாயானால் ஏவப்பட வேண்டும். ஏவப்பட்டாயானால் ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆலயம் கட்டப்பட்டால் நீ மகிமையிலே வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியக்காரர்களோடு இணைந்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். மேல் வீட்டறையில் இறங்கின அதே தேவனுடைய ஆவியானவர் இந்த ஆலயத்துக்குள் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஆவிக்கு நேராய் தீர்க்க தரிசனம் உரை. ஆவிக்கு நேராய் நீ தீர்க்க தரிசனம் உரை. எசேக்கியேல் 37 அதிகாரம் 9 சொன்னார். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது, இவர்கள் மேல் ஊது, இவர்கள் மேல் ஊது என்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து 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 காலூன்றி பெரிய சேனையாய் நின்றார்கள். நீ பெரிய சேனையாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். நீ சிறிய கூட்டம் அல்ல, நீ சிறு மந்தை மாத்திரமல்ல, ஒரு பெரிய சேனையாய் இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இங்கு இருந்து அநேக நம்பிக்கையற்ற ஜனங்களை நீ எழுப்புவதற்காக உன்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் ஊதி இருக்கிறார், உன்னை நிரப்பி இருக்கிறார். நிரப்பப்படுகிறதில்லை. ஆவியானவரே,
என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். இரண்டாவது, என்னை அக்கினியினால நிரப்பும். எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபம் அப்படியே உங்க வாழ்க்கையில பலிக்க போகுது. இதெல்லாம் ஞானமுள்ள கர்த்தருடைய வார்த்தைகள். ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் உண்டாவதாக, ஆவியின் கனிகள் உண்டாவதாக. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்த கூடாத ஆழத்துக்கு கர்த்தர் உன்னை அழைத்து செல்வதற்கு இந்த ஆலயத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். நீ ஆழங்களுக்குள் செல்ல 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 கனிகள் உண்டாகும், கனிகள் உண்டாகும். சோபிலா ஹாமினதரா அலுகுருபிதரபா செந்தருபிதரா, கனிகள் உருவாகும். ஆவியின் கனி இல்லாம ஒரு சிலர் இங்க இருக்கிறீங்க. அதனால உங்கள் வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது, உங்கள் குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது, உங்கள் ஊழியம் கூட உங்களால் செயல்படுத்த முடியவில்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது முதலாவது கனி கொடுப்பாய், இரண்டாவது வரங்களினால் நிரம்பி இருப்பாய். இன்றைக்கு எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். எல்லாம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ஆவியினாலும் நிரப்பும், அக்கினியினாலும் நிரப்பும். ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுங்க, அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுங்க. வாயை விரிவாய் தர தாகம் உள்ளவன் மேல் கர்த்தர் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். வேண்டி கொள்கிறவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கீழ்ப்படிந்து, இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை என்று வாயை திறந்து கேளுங்க. என்னை இப்படி ஆவியினால் நிரப்ப ஆண்டவரே, ஆவியினால் நிரப்ப ஆண்டவரே, ஆவியினால் நிரப்ப ஆண்டவரே. எத்தனையோ முறை கேட்டுட்டேன், இனிமேல் கேட்டா எனக்கு கிடைக்குமா? இப்பொழுது கிடைக்க போகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். This is the time of the filling of the Holy Spirit. Zobia karamina lakana baucherabahasit. ஆவியின் கனிகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே என்னை கனி நிறைந்தவனாய் மாற்றும் ஆண்டவரே, கனி நிறைந்தவளாய் மாற்றும் ஆண்டவரே. எனக்கு அன்பு கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க, சமாதானம் கொடுங்க, நீடிய பொறுமை கொடுங்க, தயவு கொடுங்க, நற்குணம் கொடுங்க, விசுவாசம் கொடுங்க, சாந்தம் கொடுங்க, இச்சை அடக்கத்தை கொடுங்க. இனி மொபைல் போனை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன், சினிமாவை பார்க்க மாட்டேன், சினிமாவை கேட்க மாட்டேன், புறம் பேச மாட்டேன், தேவ சித்தம் இல்லாத நேரத்தை வீணடிக்க மாட்டேன் ஆண்டவரே. இப்ப கேளுங்க, எனக்கு ஆவியின் வரங்களை கொடுங்க ஆண்டவரே. ஆவியின் 9 வரங்களையும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னை நிரப்பும் பொழுது அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவிகளை பகுத்தறி வரம், இந்த வெளிப்பாட்டு வரங்களை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு அந்த வரங்கள் வேண்டும்? உங்க கரங்களை உயர்த்துங்க. வரும் நாட்களில் உங்களை கொண்டுதான் இந்த ஆலயம் கட்டப்பட போகிறது. உங்களை ஏவுவதற்காகத்தான் உங்களை நிரப்புறாரு. இன்றைக்கு கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே வெளிப்பாட்டு வரங்கள் 3ஐயும் கொடுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யும் சக்தி, குணமாக்கும் வரங்கள், சுகமளிக்கும் வரங்கள் ஆண்டவரே. இயேசுவே விசுவாச வரத்தை எனக்கு தாரும் தாரும் கேளுங்க. சபாலஹி ஜெரோஹி மரகதரலா லிட்டகொரோபினா கதரபஹா ஷரபா. பற்பல பாஷைகளை பேசுவது, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது தீர்க்க தரிசன வரங்கள். இந்த வரங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் உங்களை கொடுத்து நிரப்புவார். நிரப்பப்பட்ட நீங்கள் ஏவப்பட வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஏவும் ஆண்டவரே, என்னை ஏவும் ஆண்டவரே. என் பக்கத்து வீட்டுக்கு ஏவும், என் ஆபீஸ்ல ஏவும், என் வேலை ஸ்தலத்துல ஏவும், நான் மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கும்போது, காய்கறிக்கு கடைக்கு போகும்போது, மல்லிகை கடைக்கு போகும்போது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது என்னை ஏவும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் இன்று முதல் உங்களை ஏவ ஆரம்பித்து விட்டார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இன்று முதல் நீங்கள் கர்த்தரால் ஏவப்படுவீர்கள். கோரேசின் ஆவியை ஏவின உடனே செருபாபேலையும் இயேசுவாவையும் எழுப்பி ஆலயத்தை கர்த்தர் கட்டினார். இந்த ஆலயம் கட்டப்பட போகிறது. ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் திரள் திரளாய் வரப்போகிறார்கள். ஆலயம் கட்டப்பட்ட உடனே அவருடைய மகிமைக்குள் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். தகப்பனே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நீர் சொன்னதை சொல்லியிருக்கிறேன். எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.